ஆனந்த வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டின் ரகசியம் என்ன? தமிழின் ரகசியம் என்ன? வீட்டிலும் அலுவலகத்திலும் தமிழ் புத்தாண்டை எவ்வாறு கொண்டாடலாம் பார்க்கலாம் இந்த வீடியோல. ஆனந்த வணக்கம் அன்பு தமிழர்களே. தமிழ் அப்படின்னா தம் பிளஸ் உள். தம் உள், நம்முள் இருந்து வந்த மொழி தமிழ். அதான் தம் உள் தமிழ். அந்த தமிழ் என்ற வார்த்தைகள் எவ்வாறு அ ஆ இ என்று உருவாகிறதோ, ஒரு குழந்தை அதாவது ஒரு கரு எவ்வாறு உருவாகிறதோ அதன்படியே உருவாகக்கூடியதுதான் நமது உயிரெழுத்துக்களும். அந்த உயிருக்குள் வரக்கூடிய மெய்யைத்தான் மெய்யெழுத்துக்கள் என்று சொல்கின்றோம். இந்த உயிர்மை எழுத்துக்களுடன் வாழக்கூடிய தமிழர்களே, நமக்கு ஏப்ரல் 14 சித்திரை கனி அற்புதமான ஆண்டாக தொடங்க இருக்கின்றது. விகாரி ஆண்டாக தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டானது நம் அனைவருக்குமே சகல ஐஸ்வரியத்தையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக வர இருக்கின்றது. ஆம், வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த விகாரி ஆண்டு பல்வேறு விதமான நம்பிக்கையையும் பல்வேறு விதமான முன்னேற்றத்தையும் நிச்சயமாக தரும். இந்த தமிழ் புத்தாண்டு என்பதே நம்மளோட பெரியவங்க நம்ம மனதை மேம்படுத்துவதற்காக மிக சூட்சமமான முறையில் கொடுத்திருக்காங்க. வானியல் சாஸ்திரப்படி அந்த நாளில் தான் புது மாதம் தொடங்குது அப்படிங்கிற கணக்கு தனியாகவே இருந்தாலும் இந்த விஷயத்தோட சேர்ந்து சில வழிமுறைகளை கொடுத்திருக்காங்க. அந்த வழிமுறையை ஒரு தமிழன் தன் வீட்டில் செய்தார்கள் என்றால் அந்த ஆண்டு வெவ்வேறு விதமான வளர்ச்சியையும் வெவ்வேறு விதமான மகிழ்ச்சியையும் மலர்ச்சியையும் கொண்டு வந்தே தீரும். அவ்வாறு கொண்டாடக்கூடிய தமிழ் புத்தாண்டானது இந்த மாதம் ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஞாயிறு என்றாலே பிரகாசம் என்று அர்த்தம். ஞாயிறு என்றாலே வெளிச்சம் என்று அர்த்தம். ஞாயிறு என்றாலே வெற்றி என்று அர்த்தம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 14 அன்று தொடங்கக்கூடிய தமிழ் புத்தாண்டை அதற்கு முந்தின நாளே இருந்து நம்ம வெல்கம் பண்ண வேண்டும். எப்படி? நம்ம வீட்டை நன்றாக சுத்தம் செய்து உங்க வீட்டில் ஒரு சிறிய தட்டுல பச்சை கற்பூரத்தையும் சிறிய அளவு சுத்தமான மஞ்சளையும் கலக்கி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் நன்றாக தெளித்த பிறகு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டு சருகு வெண்கடுகு இதையை வைத்து வீடு முழுவதும் நன்றாக சாம்பிராணி போடணும். அதற்கு முன்னாடியே கடைக்கு போய் புது கனிகளை, காய்கனிகள், புது ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வாங்கிக்கோங்க. காய்கறிகளும் வாங்கிக்கணும், புது ஃப்ரூட்ஸும் வாங்கிக்கோங்க. இதில் காய்கனிகள் எல்லாம் உங்களோட சாமி ரூமில் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அதில் வச்சு புது பணத்தாள்களை அல்லது இருக்கக்கூடிய பணத்தாள்களை அந்த தட்டில் இரவு வச்சுட்டு இரவே குடும்பத்தோடு சேர்ந்து சென்ற ஆண்டு முடிந்த ஆண்டு எங்களுக்கு நல்லதையே கொடுத்தது, வரக்கூடிய ஆண்டு மிகவும் நல்லதாகவும் மிகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும் என ஆத்மார்த்தமாக விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் தமிழ் தெய்வத்தையும், தமிழ் என்றாலே தெய்வம் தானே, அந்த தமிழ் தெய்வத்தையும் வணங்கி இரவு தூங்கிடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இயல்பாக என்ன பண்ணோம்னா கண்ணு திறப்பதே அந்த கனிகளை பார்த்து அந்த செல்வத்தை பார்த்து தான் திறக்க வேண்டும். அதனால என்ன பண்ணலாம்னா, ஒன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு மெதுவாக கண்ணை திறக்காம நீங்க வச்சிருக்கக்கூடிய சாமி படத்துக்கு முன்னாடியோ சாமி ரூம்லையோ அந்த கனிகளை பார்க்கலாம். அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க முதல்ல எந்திரிச்சு பொறுமையாக இந்த கனிகளை பார்த்து ஆனந்த மலர்ச்சியோட அதுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அந்த தட்டை அப்படியே எடுத்துட்டு போய் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து தொட்டு கும்பிட சொல்லலாம். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு காலை கடன்களை முடித்து நல்ல பட்டாடை உடுத்தி நம்ம தமிழ் பாரம்பரியப்படி உடையணிந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட காலில் அவங்கள நீங்க கிழக்கு திசையில அவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையில் இருந்து ஒரு சிறிய தொகையை வாங்கி வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே தமிழையும் தமிழ் தாயையும் நம் பூமியையும் பஞ்சபூதத்தையும் நவ கிரகத்தையும் 12 ராசிகளையும் 27 நட்சத்திரத்தையும் இந்த சூட்சமமான இந்த பூலோகம் அன்புடனும் ஆரோக்கியத்துடனும் சகல ஐஸ்வர்யங்களுடன் இருக்க வேண்டுமென வாழ்த்துங்கள். அன்றைய நாளில் முடிஞ்சா உங்களால முடிஞ்சவங்களுக்கெல்லாம் வாய் நிறைய தமிழ்ல அற்புதமான வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். வாழ்த்துகள் தான் மற்றவர்களை வாழ வைக்கும். நம்மை வாழ வைப்பதும் வாழ்த்துக்கள் தான், மற்றவர்களை வாழ வைக்கக்கூடியதும் வாழ்த்துக்கள் தான்.
அதுவும் நமது தமிழ் புத்தாண்டன்று அனைவரும் வாய் நிறைய மனம் நிறைய ஆனந்தமாக அனைவரையும் வாழ்த்துங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லதே நடக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று நேர்மறை வார்த்தைகளை பதிவு செய்யுங்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கையை அவர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த வழிமுறையில் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவோம். அனைவரும் மறக்காமல் அன்று ஒரு செடியை நடுங்க, பிளஸ் ஒரு திருக்குறளை வாய் நிறைய சந்தோஷமாக படியுங்க. இது நமக்கும் நம்மை உருவாக்கின இந்த பூமிக்கும் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வேலையாக இருக்கும். இதை அனைத்து தமிழர்களும் செய்ய வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதை இப்படி செய்யாட்டியும் உங்களுக்கு தெரிந்த மாதிரி செய்யுங்க. நேர்மறை வார்த்தைகளையும் நேர்மறை ஆற்றல்களையும் நேர்மறை எண்ணங்களையும் தமிழகம் எங்கும் தமிழ்நாடு எங்கும் இந்த உலகெங்கும் பரப்புவோம். இந்த உலகும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வரக்கூடிய ஏப்ரல் 14 முதல் இந்த உலகெங்கும் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் வரட்டும். மிக விரைவில் மழையும் வர வேண்டுமென நானும் வேண்டிக் கொள்கின்றேன். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம் தமிழ் தாய் வரையறுக்கிறாள், அற்புதமான மாற்றத்தை தர இருக்கின்றாள். இந்த ஆண்டு நம்ம ஆண்டுங்க, சந்தோஷமா செயல்படுங்க. எல்லாம் வெற்றியே. வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.